ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வெயில் செம்மையாக கொளுத்தி எடுக்குதுங்க. அதாவது வாழ முடியாத அளவுக்கு வெயில், வரலாறு காணாத வெயிலுன்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா 1 ஹவருக்கு 1 டைம் தண்ணி குடிங்க, நார்மல் வாட்டர் குடிங்க, ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்காதீங்க. அப்புறம் டாக்டர்ஸும் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வயசானவங்க யாரும் வெளியில் அதிகம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 180 டிகிரி செல்சியஸில் அவ்வளோ வெப்பம் அப்படி வந்துட்டுருக்கு. அதனால் யாரும் 11லேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க. வேலைக்கு போகிறவங்க நிழல் தரும் இடமா பார்த்து கொஞ்சம் வெயில் அலையாமல் பார்த்துக்குவாங்க. நிழல் தர இடம் தான் இல்லையே, அதுதான் மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்களே, அப்புறம் எங்கேருந்து நிழல் வரும்? இது காரணம், இந்த வெயில் வர காரணமே இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த 2 பக்கமும் இருக்கிற மரத்தை பூரா வெட்டி எடுத்துட்டாங்க. சுத்தமாக நிழல் இல்லை. எங்கேயும் போய் நிற்கிற அளவுக்கு கூட, நிழல் தர அளவுக்கு கூட வெயில் இல்லை. ஃபுல்லாக ரோடுன்னு ரோடை போட்டு அந்த ரோட்டில் என்னங்க வருது? ஆக்சிடெண்ட்டு தான் வருது. என்ன பண்ணுறது? இவங்க எங்கே வச்சாலும் பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு மரத்தை வளர்த்தா அதில் தரும் நிழல், அது தரும் இயற்கையான காற்று. இப்படி தான் வாழ முடியும். இனிமேட்டுக்கு இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ரோட்டில் எங்கெல்லாம் மரம் இருக்குதுன்னு பிடுங்கி போட தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலே மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஆனால் உண்மைக்குமே இந்த ரோட்டில் இருக்க மரத்தையெல்லாம் வெட்டாமல் இருந்தால் இந்நேரம் மழையாவது வந்திருக்குங்க. ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போச்சு.